ஸோ இது வந்து டிடின்னு இருந்தது வந்து எங்களுக்கு தெரியல, நாங்கள் வந்து டிடின்னு தெரியாமல் எழுதிட்டோம், அது வந்து ஆக்சுவலி டி தான் அப்படின்ற ஒரு விளக்கத்தை இப்போ கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏற்கக்கூடிய விளக்கமாக இல்லை. ரெண்டாவது வந்து இந்த ஆம்புலன்ஸ் வந்து எஃப்சி இல்லாமல் இருந்துச்சு. யார் பாலா கொடுத்த ஆம்புலன்ஸு எஃப்சி இல்லாமல் இருக்குது. ஓகேவா? ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், எஃப்சினா ஒரு வாகனத்துக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஆர்டிஓவில் கொடுத்தா தான் அந்த வாகனம் வந்து ரோட்டில் ஓட முடியும். அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த வாகனத்தை வந்து நாங்கள் குடோனில் போட்டுட்டு வேற ஒரு வாகனம் வந்து அதுக்கு நாங்கள் பதிலுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்போ நடந்தது? சரி, வேற ஒரு வாகனத்துக்கு பதில் கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் அந்த வாகனம் ஃபிட்னஸ் இல்லாத வாகனத்தை வந்து நேற்றுக்கு வந்து வீடியோவில் காட்டுறாங்க, ஃபோட்டோவில் காட்டுறாங்க. அந்த ஒருத்தர் பேசுகிற டிரைவர் மாதிரி அவர் வந்து இந்த 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 அந்த அந்த ஆம்புலன்ஸோடு நிற்கிறாரு. அந்த ஆம்புலன்ஸை நீங்களே பாருங்கள், அது வந்து ரொம்ப பலன்னு இருக்குது. அந்த ஆம்புலன்ஸு பார்த்தீங்களா நீங்கள்? புது ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்குது. அதாவது வந்து ஒரு ஃபிட்னஸ் இல்லாத ஆம்புலன்ஸு பல வருடங்களுக்கு முன்னாடி அது குடோனில் போட்டிங்கன்னா அது எப்படி நிற்கும்? பால் அடைஞ்சு அழுக்கா அது வந்து தூசி படித்து தானே நிற்கும். அப்படி நிற்கிற வண்டியை வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி வீடியோ எடுத்து போட வேண்டியதானே. இதை நாங்கள் வந்து இது போட்டங்க, நாங்கள் வேற ஒரு வண்டி வாங்கி கொடுத்துறதுக்கு பதில்னு சொல்ல வேண்டியதானே. நீங்கள் எதுக்கு அந்த வண்டியை குளிப்பாட்டி க்ளீன் பண்ணி சோப்பெல்லாம் தடவி கொண்டு வந்து வீடியோ எடுக்கிறீங்க? ஸோ அந்த வீடியோலாம் டவுட் இருக்குது.